மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோடு இருப்பதா. ஆத்துமா தேற்றுகிறார், புது பலன் தருகின்றார். நம் கண்களை மூடி தெய்வ சமூகத்தில் நாளின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதின்படியாக ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்க்கலாம். இந்த மாதத்தினுடைய கடந்த 8 நாட்கள் நம்மை விட்டு கடந்து போய்விட்டது. 9வது நாளில் ஆண்டவருடைய சமூகத்தில் உடைய பிள்ளைகளாக இருக்க நாம் கூடி வரும். தேவனுடைய நாமத்தை உயர்த்தும். தெய்வம் நமக்கு பாராட்டின எல்லா நன்மைகளுக்காக இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றியோடு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நாள் கர்த்தர் உண்டு நாள், மன மகிழ்ச்சியினால் உயிர் தெளிந்த நாள். இந்த நாளில் அவரை ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்க தெய்வம் நம்மை கொண்டு வந்து சேர்த்திருக்கிற மகாபெரிய கிருபையை நினைத்து நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து இயேசுப்பா உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எங்களுக்கு ஜீவனை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், பலனை தந்தவரே ஸ்தோத்திரம், ஆரோக்கியத்தை தந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பாதுகாத்தவரே உமக்கு ஸ்தோத்திரம், எங்களை பராமரித்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, பரலோக தகப்பனே, பரிசுத்த ஆவியானவரே, நீ நல்லவர், உமக்கு நன்றி ஆண்டவரே. நீ நல்லவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வல்லவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீர் வாக்குத்தத்தங்களில் உண்மை உள்ளவர், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தெய்வாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் ஆராதனைக்குரியவரே உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆராதனை நாயகனே உம்மை துதிக்கிறோம். சிங்காசனத்தில் வீட்டு இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உம்மை நன்றியோடு வாழ்த்துகிறோம் ஆண்டவரே. உம்மை போல ஒரு நல்ல தெய்வத்தை இந்த காலவெளியில் ஆராதிக்கும்படி நீர் எங்களுக்கு தந்த கிருபையை நினைக்கிறோம் ஆண்டவரே. இயேசுப்பா உம்முடைய அன்புக்காக நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கிருபையே, கிருபையே, மாறாத நல்ல கிருபையே, 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 மாறாத நல்ல கிருபையே. நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல கால வேளைக்காக நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். இந்த கர்த்தருடைய நாளிலுமே ஆராதிப்பதற்கு நீர் எங்களை கொண்டு வந்து சேர்த்தேன் மகாபெரிய கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த ஆராதனை ஆண்டவரே ஆங்காங்கே இருந்து வீடுகளில் இருந்து ஆராதித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒருவரையும் ஆசீர்வதியும்.
இந்த ஆராதனை நேரலையிலே பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்கள் மேல் ஆண்டவருடைய கிருபை இருக்கட்டும். இந்த நாளை கர்த்தர் கிருபையாய் தந்திருக்கிறீர். நாங்கள் ஆவியோடு உண்மையோடுமே ஆராதிக்க உதவி செய்யும். தேவனுடைய நாமத்தை உயர்த்த பலன் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். சில பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை இந்த காலவெளியில மகிமைப்படுத்துவோம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததான ஒரு பழைய பாடல், 91ஆம் சங்கீதத்தை மையமாய் கொண்டதான ஒரு பாடலை இந்த நாளில் நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவார். இது பரம சாக்கியமே என்ற பாடலை எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் மகிமைப்படுத்துவோமா? ஆமென். பிரைஸ் காட். ஹல்லேலூயா. இது பரமசிலா சர்வவல்லவரின் நிழலில் தங்குவான். இது பரமசிலா அவர் சற்றையின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சற்றையின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே என் கோட்டையும் மரணும் அவர். அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசையும் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சத்தியின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். அவர் சற்றையின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சற்றையின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். 1000 பேர்களும் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் காவலமே. அது ஒரு காலத்தும் என்னை அணுகிடாதே. உன் தேவனும் காவலமே. அவர் சற்றையின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். அவர் சற்றையின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். ஆபத்திலும் அவரை நான் நோக்கி கூப்பிடும் வேளையிலும் என்னை காத்துவிட்டு முற்றும் ரட்சிப்பாரே. சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கல புகவே சிறகுகளால் மூடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை தூதர்கள் காத்திடுவார். உன் பாதத்தில் இடராதபடி
அடைக்கலம் புகழை சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகழை சிறகுகளால் மூடுவார். Hallelujah. Praise God. இந்த ஒரு பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி தேவனுடைய நாமத்தை இந்த காலவெளியில் நம்ம எல்லாரும் மகிமைப்படுத்துவோம். பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக இலக்கை நோக்கி ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காக ஓடுகிறேன் என்ற பாடலை சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நாளத்தை நோக்கி ஓடுகிறேன். பரமழைப்பின் பந்தய பொருளுக்கா நாளத்தை நோக்கி ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், என் இயேசுவுக்கா நான் ஓடுகிறேன். Hallelujah, 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 hallelujah. பாவமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். எனக்கு லாபமான அனைத்தையுமே நான் நஷ்டம் என்று கருதுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். Hallelujah, 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 hallelujah. எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்கு எத்தனை நான் இடர்கள் வந்தாலும் விசுவாசத்திலே நிலைத்திருப்பேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். எனக்காக அப்பா நியமித்த இந்த பாதையிலே நான் ஓடுகிறேன். சொல்லுமா அல்லேலூயா, 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 அல்லேலூயா. Hallelujah, 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 hallelujah. மணவாள இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன். என் மணவாள இயேசு ராஜாவை நான் காணவே வாஞ்சிக்கிறேன்.
என் ஆசையெல்லாம் என் இயேசுதானே, அவர் பொன்முகம்தான் பார்க்கணுமே. ஹல்லேலூயா. இந்த நாள்ல கூட கர்த்தரை நாம் கொஞ்ச நேரம் ஆராதிக்கலாம். ஒரு ஆராதனையும் பிரியமுள்ள தேவன். இந்த நாட்களிலே என் ஜனங்கள் என்னை ஆராதிக்க மாட்டார்களா, என்னை தொழுது கொள்ள மாட்டார்களா, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று வேதனை படிக்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தரை ஆராதிப்பதில் நம்ம குறைவுள்ளவர்களாக இருக்கக்கூடாது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் எங்கிருந்து பார்த்து கொண்டிருந்தால், வீடுகளில் இருந்தாலும் சபைகளில் இருந்தாலும் எந்த இடத்தில் இருந்தாலும் இந்த நாளில் கர்த்தரை ஆராதிப்போம். கேருபீன்களும் சேராபீன்களும் கர்த்தரை ஓயாமல் ஆராதித்துக் கொண்டிருக்கிறது. பரிசுத்தர் 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 என்று சொல்லி இந்த நாட்களிலே இந்த பூமியில் பலவிதமான சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் நமக்கு ஜீவனையும் சுகத்தையும் பலத்தையும் தந்து வைத்திருப்பது இன்னும் அவரை ஆராதிக்கும்படியாக, அவரை ஆராதித்து அவரை துதிக்கும்படியாக, அவர் செய்த நன்மைகளுக்காக அவருக்கு நன்றி சொல்லும்படியாக இந்த இடத்திலே நாம் இருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிப்போமா? ஒரு மனதோடு கர்த்தரை ஆராதிக்கலாமா? ஆண்டவருடைய சமூகத்துல எந்த பிரச்சனையோடு, எந்த பாடுகளோடு, எந்த வேதனையோடு, இந்த நேரத்துல நீங்க வியாதியோடு இருந்து கொண்டு அந்த இடத்துல நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருந்தாலும் கூட கர்த்தர் இந்த நாளை ஆராதனை வேளையிலே கர்த்தர் இந்த நாளை விடுதலை தருவார். இருக்கிறார். ஹல்லேலூயா. ஓ ரகலபா ஷபரபா. இந்த நாளை கர்த்தரை ஆராதிப்போம். என்ன கஷ்டங்கள் வந்தாலும் ஆண்டவரே, என் கூடவே நீர் இருந்தால் போதும் ஆண்டவரே, என் பக்கத்திலே இருந்தால் போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சங்கீதக்காரனாய் தாவீது சொல்றார், கர்த்தரின் வலது பாசத்தில் இருக்கிறபடியா நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லுகிறார். இந்த நாட்களில் தேவ சமூகத்தில் ஆண்டவர் யார் என் கூட இல்லைனாலும் பரவாயில்ல ஆண்டவர், நீர் என் பக்கத்திலே இருங்க ஆண்டவர், என் கூட இருங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவரை துதித்து இந்த நாளில் ஆண்டவரை சமூகத்தில் ஆராதிப்போம். கொஞ்ச நேரம் எல்லாரும் ஆண்டவரை துதிப்போமா? ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவர், உம்மை துதிக்கிறோம் ஆண்டவர். எல்லா தடைகளையும் எடுத்து போடுங்க ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்க முடியாதபடி இருக்கிற எல்லா கவலைகளையும் எடுத்து போடுங்க, பயத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எங்க முன்னாடி
இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வியாதியின் நேரத்தில் வைத்திராடினீர், சோதனை நேரத்தில் நண்பராடினீர். வியாதியின் நேரத்தில் வைத்திராடினீர், சோதனை நேரத்தில் நண்பராடினீர். என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. என் வைத்தியர் நீரே, என் நண்பரும் நீரே, எனக்கெல்லாமே நீங்களானப்பா. கூடவே ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரு. ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆண்டவருடைய சமூகத்தில் இன்னைக்கு நீங்க தன்னந்தனிமையாக இருந்து கொண்டிருக்கிற வேலை நிமித்தமாக, பல இடங்களில் தன்னந்தனிமையாக, ஊழியத்தின் நிமித்தமாக, வட இந்தியாவில் பல இடங்களில் பெற்றோர்களை எல்லாம் விட்டு தனிமையாக இந்த வியாதியின் நேரத்துல, இந்த நோய்கள் பரவுகிறதான நேரத்துல வியாதியோடு கூட தனிமையாக எனக்கு என்ன நடக்குமோ என்று பயத்தோடு கூட இந்த நேரத்தில் நீங்கள் இருந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அப்பாவும் நீரே, நீர் அம்மாவும் நீரே தான் ஆண்டவர். நீர் என் பக்கத்திலே இருங்க ஆண்டவரே. அப்பா, யார் எனக்கு துணை இல்லை என்றாலும் ஆண்டவரே, என் அப்பாவும் நீங்க, என் அம்மாவும் நீங்க தான் ஆண்டவர். என் கூட இருந்து என்னை நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை துதிக்கலாமா? கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிங்க. ஆண்டவரை கட்டி பிடித்து அவருடைய பாதத்தை கெஞ்சுவோமா? ஆண்டவரே, இந்த வியாதியை எடுத்து போடுங்க ஆண்டவரே. தேசத்தின் ஆண்டவரை கொடுமையை பாருங்கப்பா. நீர் இரக்கமுள்ள தேவன் அல்லவா ஆண்டவரே? நீர் மனமுருக்கமுள்ள தேவன் அல்லவாப்பா ஆண்டவரே? ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அநேக பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறாங்க. அநேக பரிசுத்தவான்கள் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறாங்க. ஹல்லேலூயா. தீங்கு வராதுக்கு முன்னே நீதிமான் எடுத்துக் கொள்ளப்படுகிறார் வேதத்தில் படிக்கிறோம். இந்த நாட்டில் கர்த்தர் நம்முடைய ஜீவனை இதுவரை கர்த்தர் காத்து வைத்திருக்கிறார், நோக்கத்தோடு வைத்திருக்கிறார். இந்த நாட்களிலே கர்த்தர் ஏதோ ஒரு நோக்கத்தோடு கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். ஆண்டவரே, இந்த வியாதியை தேசத்தை விட்டு எடுத்து போடுங்கப்பா. எங்களை போன்ற அநேக பிள்ளைகள் ஆண்டவரே மருத்துவமனையிலும் பல இடங்களிலே இருக்கிறாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, பல இடங்களிலே இருந்து ஆண்டவரே தன்னந்தனிமையாக ஆண்டவரே பிள்ளைகளை பார்க்க முடியல, தகப்பனை பார்க்க முடியல, அம்மாவை பார்க்க முடியல, குழந்தைகளை பார்க்க முடியல, எங்கெங்கோ தனிமையா இருந்து கொண்டிருக்கலாம். ஹல்லேலூயா. இந்த நாளுடைய ஆண்டவருடைய சமூகத்துல கண்ணீர் சிந்தும் நேரத்தில், நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் எனக்கு தகப்பனானீரே என்ற அடியே ஒரு தினம் கூட நான் சேர்ந்து பாடுவோமா? ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. எல்லாமே நீங்கதானப்பா. எனக்கு எல்லாமே நீங்கதானப்பா. ஆண்டவரே, நீங்கதான் ஆண்டவரே. இதுவரை என் தகப்பனாக, என் தாயாக, என் கூட இருந்து தனிமையின் வேளையில கூட கர்த்தரை கூட இருந்து நீ நடத்தினீரே. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மேல சுமக்கிற தேவன் நீர் அல்லவா ஆண்டவரே? இப்படி யாருமே சொன்னதில்லை அப்பா. என் பெத்தவங்க கூட எங்களை பார்த்து
சொல்வதில்லை ஆண்டவர். தகப்பன் சொல்வது போல நான் உங்களை சுமந்து கொண்டே வந்தேன் என்று ஆண்டவர் சொல்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரையும் நம்ம பார்க்க வேண்டும், இயேசுவை மட்டும் பார்ப்போமா? தகப்பன் அவர், நம் பிதா அவர் தான், நம் தகப்பன் அவர் தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய சமூகத்தில் தாய் போல தேற்றுகிறது, தந்தை போல ஆற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. தோள் மேல சுமந்து நம்மளை நடத்துகிற தேவன் அவர் அல்லவா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரம் பிடித்து அவருடைய கரத்தை பிடித்துக் கொண்டு, ஆண்டவரே என் கரத்தை நீர் பிடிச்சுட்டாங்கப்பா, நான் பிடிச்சா விட்டுருவே ஆண்டவரே, நீர் என் கரத்தை பிடிச்சுட்டாங்கப்பா, என் கரத்தை நீங்க பிடிச்சிருக்கீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவரே, உம்மை போல பொறுமை கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போதும் இசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லை. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லை. நீ போதும் என் வாழ்விலே. இசையா, நீ போதும் என் வாழ்விலே. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலம் தருவேன். பலவீன நேரம் உன் கிருபை உனக்கு போதும். என் பலவீனத்தில் என் பலம் தருவேன். நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே. இசையா, நீ போதும் என் வாழ்விலே. நீ போதும் என் வாழ்விலே. இசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் இயேசுயா. தாய் போல
ஆவியானவரே, இந்த தேசத்துக்காக நாங்க செபிக்கிறோம். ஒவ்வொரு மாநிலங்களுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு மாவட்டங்களுக்காக ஆண்டவரே நாங்க செபிக்கிறோம். ஆண்டவரே, அநேக மக்கள் மடிந்து போய் கொண்டிருக்கிறாங்க. உம்மால தான் முடியும் ஆண்டவரே. நீ பரிதவிக்கிற தேவன் அல்லவா? ஆண்டவரே, எழுந்து நின்று ஆண்டவரே, ஆண்டவரே இந்த பூமியை பார்த்து நீங்க சொல்லுங்க ஆண்டவரே. இந்த வாயை நிறுத்தும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே, போதும் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. போதும் ஆண்டவரே. தலைமுறைகள் ஆண்டவரை கர்த்தருக்காக வாழ எழுப்புதலுக்கு தலைவர்களை பயன்படுத்த வேண்டும் ஆண்டவரே. இந்த நாட்களிலே சிறு குழந்தைகள் எல்லாம் பயந்து போயிருக்கிறார். வளர்ந்து வருகிற தலைமுறைகள் கர்த்தருக்காக வாழ வேண்டும் ஆண்டவரே. உமக்காக எழுப்பி பிரகாசிக்க வேண்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒவ்வொரு இடங்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக என்னுடைய அந்தமான் தீவுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு ஆண்டவரே, அந்தமான் தீவிலே இந்த கடலில் நிறைந்த தண்ணீர் நிறைந்து சூழப்பட்டு இருக்கிறது. இந்த இடத்திலே நாங்கள் தீவிலே இருந்து உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் விட்டு இந்த இடத்திலே நாங்கள் வந்தோம். இந்த நாட்களிலே கர்த்தர் இப்படியாய் ஒரு அனுபவத்திலே எங்களை நடத்திக் கொண்டிருக்கிறீங்க ஆண்டவரே. இந்த விசுவாச பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லா குடும்பத்தின் வீட்டின் நிலைக்கால்கள் ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தை பூசுங்கப்பா. அல்லது ஊழியக்காரங்க எல்லாரையும் பாதுகாத்துக் கொடுங்க. எல்லா ஊழியர்களுக்கும் நீடிய ஆயுசை கர்த்தர் கொடுக்கும்படியாக சொல்றோம். இந்த வேளை ஆண்டவரே, ஆராதனையை ஏற்றுக்கொண்டதுக்காக வைக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளையில கர்த்தருடைய பிள்ளைகளா எங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் தந்த எல்லா நன்மைகளுக்காக கிருபைகளுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாள் ஒரு விசேஷமான நாள். உலகமெங்கிலும் இருக்கிற தாய்மார்கள் தினம். ஹாப்பி மதர்ஸ் டே. உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தருடைய கிருபை இதுவரை நம்மை தாங்கி, நம்மை வழிநடத்தி, நம்மை பலப்படுத்தி தேவனுடைய நாம மகிமைக்காக இந்த நாட்களிலே வாழ தேவன் தந்த கிருபைக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன். இந்த நாளிலும் உங்கள் மத்தியில கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம். தேவன் நமக்கு இந்த மாதத்திலே கொடுத்த வார்த்தை, முதல் வசனம். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, பிதா தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. இந்த நாட்களில உலகமெங்கிலும் ஜனங்கள் ஒரு பயத்தோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இரண்டாவது அலையினுடைய வேகம், கொரோனாவினுடைய தாக்கம் உலகத்தையே புரட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஆயிரக்கணக்கான மக்கள் மாண்டு கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்கள் நம்முடைய தேசத்துல இந்த வியாதியின் பிடியில சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இதன் மத்தியில இன்னொரு வேதனையான செய்திகளையும் அரசாங்கம் நமக்கு அறிவித்திருக்கிறது. மூன்றாவது அலை ஒன்று வர இருக்கிறது என்று சொல்லி, இந்த மூன்றாவது அலை சிறு பிள்ளைகளை அதிகமாக தாக்கும் என்று சொல்லி மருத்துவர்கள், மருத்துவ வல்லுநர்கள் சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் திருச்சபை, கர்த்தருடைய பிள்ளைகள், நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம், இந்த நாட்களில் ஆண்டவர் வார்த்தை நமக்கு என்ன சொல்கிறது? உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம். இந்த வார்த்தைகளை கேட்கும் போதெல்லாம் நமக்குள்ள கலக்கம் வரலாம். ஆண்டவர் சொல்றார், நீங்க கலங்க வேண்டாம், நீங்கள் என்னிடத்தில் விசுவாசமாக இருங்கள். காற்றையும் கடலையும் அதர்த்த வல்லமை உள்ள தேவன், இறையாதே அமைதலாய் இருந்து சொல்ல வல்லமை உள்ள தேவன். ஒரு வார்த்தை சொன்னால் போதும், இந்த இரண்டாவது அலையை தீர்ந்துவிடும். மூன்றாவது அலையினுடைய தாக்கம் நம்மை தாக்காது. ஆகவே இந்த நாட்களில் கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நாம், திருச்சபை மக்களா இருக்கிறதான நாம், இந்த மூன்றாவது அலையின் தாக்கத்தை மேற்கொள்ள இப்போதே நாம் ஆண்டவருடைய சமூகத்திலே போராடி ஜெபிப்போம். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று நாம் வேதத்திலே பார்க்கிறோம் அல்லவா? ஆகவே இந்த வாக்குத்தத்தங்களினாலே கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிறதான நம்
நம்ம ஒவ்வொருவரும் இந்த நாட்களில் பலப்பட ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வாராக. ஆண்டவர் இங்கே சொன்னதான வார்த்தை, என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள், இயேசுவின் இடத்துல விசுவாசமாய் இருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்கு சொல்வதை பார்க்கிறோம். விசுவாசம் என்பது ஒரு மனிதன் பேர்ல வைப்பதல்ல, உங்களையும் என்னையும் உருவாக்கின, உங்களுக்காக எனக்காக இரத்தத்தை சிந்தின, உங்களுக்காக எனக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்த அந்த உலக ரட்சகர் மேல வைப்பதுதான் நம்பிக்கை. ஏனென்றால் அவர்தான் நம்மை உருவாக்கினவர், அவர்தான் நம்மை உருவாக்கினவர். அவர் சொல்றாரு, என்னிடத்துல விசுவாசமாய் இருங்கள். ஏன் என்னிடத்துல விசுவாசமாய் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் சொல்ற வார்த்தை என்ன? நான் மறுபடியும் வந்து, 3ஆம் வசனத்தின் கடைசி பகுதி, நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்துல சேர்த்துக் கொள்வேன். இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறதான நம்முடைய நம்பிக்கை என்ன? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவர் வரப்போகிறார். தோத்திரம். அவர் நமக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு மறுபடியும் வருவேன் என்று சொன்னார் அல்லவா? அவர் வருவார் என்கிறதான நம்பிக்கை கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்ம ஒவ்வொருவருக்குள்ளும் இருக்கிறது. அதுதான் அந்த விசுவாசம். என் ஆண்டவர் எனக்கு சொல்லி இருக்கிறார், நான் மறுபடியும் வருவேன். அவர் வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் இந்த பூமியில இன்னைக்கு நடந்து கொண்டு இருப்பதை கர்த்தருடைய பிள்ளைகளை நாம் பார்க்கிறோம். மத்திய எழுதின சுவிசேஷம் 24, 25 அதிகாரங்களில நாம் வேதத்திலே வாசிக்கும் போது, கடைசி நாட்களில, அவருடைய வருகை நாட்களில இந்த பூமியில என்னென்ன சம்பவங்கள் நடக்கும் என்பதை குறித்து அவர் சொல்லி இருப்பதை பார்க்கிறோம். ஆனாலும் அவைகள் எல்லாம் இந்த நாட்களில இந்த உலகத்துல நடந்து கொண்டு இருக்கிறது. இவைகளை நாம் கண்டு சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவர் நமக்கு சொன்னார், இவர்களை கேட்டு நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், இவர்களை பார்த்து நீங்கள் சோர்ந்து போகாதீர்கள், நீங்கள் கலங்காதீர்கள், நான் மறுபடியும் உங்களை வந்து அழைத்து கொண்டு போவேன் என்று சொல்லுகிறார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வார்த்தை தான் நம்மை தேற்றக்கூடியது. இந்த வார்த்தையின் மேல நமக்கு விசுவாசம் வேண்டும். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 17ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், விசுவாசமானது நம்பப்படுகிறவர்களின் உறுதியும் காணப்படாதவர்களின் நிச்சயமாக இருக்கிறது. நம்முடைய விசுவாசம் என்ன? காணக்கூடாத ஒன்று, காணக்கூடாத ஒன்று. தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரலோக ராஜ்யம், தேவன் நமக்காக ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த பரம ராஜ்யத்தை நாம் இதுவரை பார்க்கல. ஆனா அதன் மேல நமக்கு ஒரு விசுவாசம் இருக்கிறது. இந்த விசுவாசத்தை தான் ஆண்டவர் இந்த நாட்களில் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். மறுபடியும் வருவேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? அந்த வார்த்தைகளை நமக்குள்ள அவிசுவாசம் வேண்டாம். இந்த சூழ்நிலைகளை பார்க்கும் போது நமக்குள்ள அப்படிப்பட்டதான அவிசுவாசங்கள் உண்டாகும். இந்த அவிசுவாசத்தை கொண்டு வருகிறவர் சத்துருவானவர். ஆனால் விசுவாசத்தை தருகிறவர் நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து எபிரேயர் நிருபம் 12ஆவது அதிகாரம் 1 வசனத்திலே நாம் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க, பாரமான யாவத்தையும் நம்மை நெருங்கி நிற்கிற பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி. அப்படியானால் கர்த்தருடைய பிள்ளையை, உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளும் இருக்கிறதான விசுவாசம் யார் மேல? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மேல. அவர்தான் அந்த விசுவாசத்தை துவக்குகிறவர், அவர்தான் முடிக்கிறவர், அவரே ஆதியும் அந்தமும் ஆனவர், அவரே அல்பாவும் ஒமேகாவும் இருக்கிறவரும் வருகிறவருமாயிருக்கிற கர்த்தர் அவரே. அவர் சொல்றார், அவருடைய சமூகத்துல கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்மை பார்த்தவர் சொல்றார், நான் மறுபடியும் வருவேன், நான் மறுபடியும் வந்து உங்களை அழைத்து கொண்டு போவேன். இந்த வார்த்தையில இந்த கடைசி நாட்களில கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிறதான நாம் உறுதியாக நம்பிக்கையோடு கூட காத்திருப்போம். இன்னைக்கு நம்முடைய விசுவாசம் எதன் பேரில் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்ததான நாட்களிலே அநேக அற்புத அடையாளங்களை அவர் செய்தார். என்னை தொட்டதான ஒரு வேத பகுதி, நான் அதிகமாக நேசிக்கிற ஒரு வேத பகுதி, மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரம். இந்த மத்திய எழுதின சுவிசேஷம் 8ஆவது அதிகாரத்துல நம்மை உற்சாகப்படுத்தக்கூடியதான, விசுவாசத்தை ஊண்ட கட்டக்கூடியதான ஒரு வார்த்தையை ஆண்டவர் இங்கே சொல்வதை பார்க்கிறோம். ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவானவர் கப்பர்நகூமில அவர்
ஊழியத்தின் நிமித்தமாக கடந்து போகிறார். அவர் கடந்து போகிறதான வேளையில அவரை சந்திப்பதற்காக 100க்கு அதிபதி என்கிறதான ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும்படி அவரிடத்துல வந்தான். அவரிடத்துல வந்தவன் ஆண்டவரை பார்த்து சொன்னான், ஆண்டவரே, என்னுடைய வீட்டின் வேலைக்காரன் திமிர்வாதமாய் கிடந்து கொடிய வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான் என்று அவரை வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன் என்று சொல்லுகிறார். அவன் சொன்ன, ஆண்டவரே, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கிறான், ரொம்ப வேதனைப்படுகிறான், திமிர்வாதம் பிடித்தவனாக அவன் மிகவும் கொடிய வேதனைப்படுகிறான் என்று சொன்னபோது ஆண்டவர் சொன்னார், நான் வந்து அவனை நான் சுகமாக்குகிறேன் என்று சொன்னார். இப்போது 100க்கு அதிபதி ஆண்டவரிடத்தில் சொன்ன ஒரு வார்த்தை என்ன? 100க்கு அதிபதி பிரதியுத்தரமாக, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்கு பிரவேசிப்பதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் என்ன செய்வான்? சொஸ்தமாவான் என்று சொன்னார். ஒரு வார்த்தை. அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் எப்படி இருந்தது? இயேசுவானவர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதி உள்ளவன் அல்ல, ஆனால் ஆண்டவர் இங்கே இருந்து ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என்னுடைய வேலைக்காரன் சுகமாவான் என்று சொன்னார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த 100க்கு அதிபதியினுடைய விசுவாசம் எதன் மேல் இருந்தது? ஆண்டவர் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தையின் மேல இருந்ததை நாம் பார்க்கிறோம். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை கேட்டதான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம், அவரை பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தையை நாம் இங்கே பார்க்கிறோம். இஸ்ரவேலர்களுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல சொல்றார், இஸ்ரவேலருக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசம். எப்படிப்பட்ட விசுவாசம்? ஆண்டவரே, நீர் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் தகுதி இல்லை, நீங்க ஒரு வார்த்தை சொன்ன போதும் என் வேலைக்காரன் சுகமாயிடுவான். இதுதான் நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்து மேல வைக்கிறதான விசுவாசம். இந்த கொடிய கொரோனாவின் நாட்களிலே ஒருவேளை நீங்கள் வீடுகளில் முடங்கி கொண்டு வியாதி நிமித்தமாக மருத்துவமனைக்கு போனால் என்ன ஆகுமோ, திரும்பி வருவேனோ என்கிறதான பயத்தோடு கூட கலக்கத்தோடு கூட இந்த காலையில நீங்கள் உங்களுடைய வீடுகளில முடங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஒருவேளை மருத்துவமனையில நீங்கள் இருக்கிறீர்களா? ஐயோ, நான் மரித்து போவேனோ என்கிறதான பயம் உங்களை அலக்களித்துக் கொண்டிருக்கிறதா? இந்த காலையில ஆண்டவர் பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வியாதி எங்களிலிருந்து நீங்கும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே. ஒரு பக்தன் பாடும்போது சொன்னா, ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகும். இந்த கால வேளையில தேவனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுக்காக எனக்காக தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தை சிந்தின இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்து இந்த கால வேளையில நீங்கள் எந்த சூழ்நிலையில இருக்கிறீர்களோ இந்த சூழ்நிலை மேல அவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே, என் சூழ்நிலையை மாற்ற உம்மால முடியும், என் கஷ்டத்தை மாற்ற உம்மால முடியும், என் கண்ணீரை துடைக்க உம்மால முடியும், என் வேதனையை மாற்ற உம்மால முடியும், என் தேவைகளை சந்திக்க உம்மால முடியும். ஒரு வார்த்தை சொல்லும் ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவரே, நீர் வருவீர் என்று சொன்னீரே, நீர் வாரும் ஆண்டவரே, உடைய வார்த்தையை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி இந்த கால வேளையில ஆண்டவர் நமக்கு சொன்னதான அவருடைய வார்த்தை மேல மட்டும் நாம் விசுவாசம் வைத்து முன்னேறி செல்வோம். நீங்களும் நானும் அவரை விசுவாசிக்கிறோம். அவர் சொன்னால் நம்முடைய வாழ்க்கை மாறும். அவர் சொன்னால் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வாதம் உண்டாகும். அவர் சொன்னால் நம்முடைய பலவீனங்கள் மாறும். இந்த காலையில அவரை பார்த்து இந்த 100க்கு அதிபதியுடைய விசுவாசத்தை கனப்படுத்தினதான் ஆண்டவர். இன்னைக்கு உங்களுடைய விசுவாசத்தை கண்டு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லணும், உங்க ஊர்ல, உங்க குடும்பத்துல, உங்க சபையில உங்களை போல விசுவாசத்துல பெரியவங்க யாருமே இல்லை, இப்படிப்பட்டவங்களை நான் பார்க்கவில்லை என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அளவுக்கு நீங்களும் நானும் வானத்தையும் பூமியும் படைத்த இயேசு கிறிஸ்துவின் மேல விசுவாசம் வைத்தவர்களாய் முன்னேறி செல்ல கர்த்தர் நாட்களில நமக்கு உதவி செய்வாராக. நம்முடைய விசுவாசம் நம்மை அழைத்த ஆண்டவர் மேல, நம்மை விசுவாசம் நம்மை ரட்சித்த இயேசுவின் மேல, நம்மை அழைத்த ஆண்டவர் விசுவாச துவக்குகிறவர் முடிக்கிறவர் மேல நம்முடைய விசுவாசத்தை வைத்து ஆண்டவர் சமூகத்திலே தொடர்ந்து முன்னேறி செல்வோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளால் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே,
இந்த நல்ல காலவேளையில ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே என்னிடத்தில் விசுவாசமாய் இருங்கள் என்று சொன்னவர் நீர்தான். எங்களுடைய விசுவாசத்தை ஆரம்பித்தவர் நீர்தான், முடிக்கிறவர். ஆண்டவரே எங்களுக்கு மேல இருக்கிற விசுவாசம் அந்த 100க்கு அதிபதி ஆண்டவர் மேல் வைத்திருந்தான விசுவாசத்தை போல எங்களுடைய விசுவாசம் வளர நீர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே உண்மை மட்டும் நம்பி நாங்கள் உமக்காய் வாழ உதவி செய்யும். இந்த நாளில் ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு மக்களுக்காக ஜெபிக்கிறேன், ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிக்கிறேன். நல்ல பலவீனத்தோடு கூட இருக்கிற மக்களுடைய பலவீனங்கள் நீங்கட்டும். ஆண்டவரே தொழில் செய்ய முடியவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிற மக்களுடைய ஆண்டவரே வாழ்க்கையில் இருக்கிற கலக்கங்கள் மாறுவதாக, உடைய இருதயம் கலங்காது இருப்பதாக என்று சொன்னவரே ஆண்டவரே நீர் அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய எல்லா தேவைகளை கத்த சந்திப்பீராக. ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம். அரசாங்கத்துக்காக ஜெபிக்கிறோம், அரசு அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறோம், ஆளுகிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சகல பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்கிறோம். அழிவிலிருந்து பாதுகாத்துக்கொள்ளும், எங்களுடைய தேசத்தை பாதுகாத்துக்கொள்ளும், முழு இந்தியாவை பாதுகாத்துக்கொள்ளும், முழு அந்தமான் நிக்கோபார் தீவின் மேல ஆண்டோடைய கிருபை இருக்கட்டும். உலக நாடுகளின் மேல ஆண்டோடைய கரத்தை நீட்டும். ஆண்டவரே 3வது அலை வேண்டாம், நாங்கள் இப்பொழுது திறப்பிலே நிற்கிறோம், அவைகளை ஸ்டாப் பண்ண உம்மால முடியும். ஆண்டவரே நீ ஒரு வார்த்தை சொன்னால் போதும். ஆண்டவரே நீ அற்புதம் நடக்குமே, இதை செய்வீராக. நாங்கள் விசுவாசிக்கிற தேவன் இன்னார் அறிந்திருக்கிறபடினால உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சகல விதமான ஆறுதல் தேவன் ஆண்டவரே பிள்ளைகளோடு கூட இருந்து பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய சமாதானம் காவலும் இன்றும் என்றும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென், ஆமென். God bless you. எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார், எதிரிகள் கண் முன்னே விருந்து படைக்கின்றார். புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம், புது எண்ணெய் அபிஷேகம் என் தலைமேல் நிரம்பியது என் பாத்திரம். குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர், குறையில்லையே குறையில்லையே என் கர்த்தர் என் மேய்ப்பர். மிகுந்த ஆனந்த சந்தோஷம் என் கர்த்தர் என்னோட